அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, வரக்கூடிய ஜூலை 21ஆம் தேதி அன்றைய தினம் பௌர்ணமியானது ஏற்படவிருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றன. வைகாசி மாத பௌர்ணமி நாளில்தான் முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகின்றது. ஆனி பௌர்ணமி அன்று கோவில்களுக்கு சென்று புனித நீராடி விரதமிருந்து வழிபடுவது பழக்கமாகும். அதே போலவே ஆடி மாத பௌர்ணமி தட்சிணாயன காலத்தின் முதல் பௌர்ணமியாகும். இந்த ஆடி மாத பௌர்ணமியின் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு சில கிரகநிலை கிரக மாற்றங்களால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை 21ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மேஷராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆடி மாத பௌர்ணமியானது ஜூலை 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. ஜூலை 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:09 மணி முதல் ஜூலை 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:51 மணி வரை இந்த பௌர்ணமி திதியானது இருக்கின்றது. ஆடி மாத பௌர்ணமி ஜூலை 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையும் இருக்கின்றது. மேஷராசிக்காரர்களுக்கு பலவிதமான சிறப்பான பலன்கள் கிடைக்கும். குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. சுகஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் உங்களுக்கு பணிச்சுமை ஓய்வு இல்லாத நிலையும் ஏற்படலாம். அதனால் உங்களின் வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுங்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்வது நல்லது. உடல் மனதை சமநிலைப்படுத்த யோகா மற்றும் தியான பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. வேலையில் ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் கிடைக்கும். எல்லா செயல்களிலுமே வெற்றி கிடைக்கும். படிப்பில் மேன்மை நிலை உண்டாகும். வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொறுமையும் நிதானமும் தேவைப்படும். பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் அதிகரிக்கும். 4ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் இணைவதால் திடீர் பண வருமானமும் குபேர யோகத்தையும் ஏற்படுத்த போகிறது. மேலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரியனின் சஞ்சாரம் நடக்க உள்ளது. இதனால் உங்களின் வியாபாரம் தொழில் சார்ந்த வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்கள் வேலையில் திருப்தி அடைவீர்கள். உங்களின் பொருளாதார நிலை முன்பை விட தற்பொழுது அதிகரிக்கவும் மேம்படவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களின் செயலுக்கு வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் சிறப்பான பலன்கள் தருவதாக இருந்தாலும் உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாய் வழி ஆதரவு கிடைக்கும். புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும். குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் கவனமாகவும் நிதானமாகவும் பேச வேண்டும். எந்த வேலையை செய்தாலும் அதில் முழு கவனம் செலுத்தி செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. செலவுகளை குறைக்க முயற்சி செய்ய வேண்டும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதனால் வேலையை திட்டமிட்டு செய்வதன் மூலம் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். வாக்குவாதங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும். தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அம்மாவின் உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும். பணியிடத்தில் பொறுமை தேவை. இல்லை என்றால் மன அழுத்தம் ஏற்படலாம். உங்கள் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் எதையும் செய்ய வேண்டாம். மேலும் சந்திர மங்கள யோகத்தையும் அனுபவிக்க போகிறீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு சமூகத்தில் பெயரும் புகழும் உண்டாகும். உங்கள் தாயின் ஆதரவின் மூலம் உங்கள் செல்வத்தை மேம்படுத்தவும் முடியும். உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கான முதலீடுகளை செய்வதற்கான பலவிதமான நல்ல வாய்ப்புகளும் அமையும். உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டிற்கு ஆன்மீக நபர்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. நல்ல ஆதரவை பெற முடியும். புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். புதிய உறவுகளை பெறுவது மற்றும் மகிழ்ச்சி அனுபவிப்பது பற்றி உங்களுக்கு பலவிதமான கனவுகளும் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகளை பெற முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மேலும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக அமைந்திருக்கின்றது.
அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதனின் சஞ்சார நிலையால் ஆரோக்கியம் சீராக இருக்கும். நினைத்ததை சாதிக்கும் நிலை உண்டாகும். தொழில் வியாபாரம் விருத்தியாகும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் விலகும். வழக்கு சாதகமாகும். இதுவரையில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் உங்களுடைய நேரடி பார்வைகளும் தேவைப்படும். பணியாளர்களை அனுசரித்து செல்வதால் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். மேலை நாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை கொடுக்கும். தனஸ்தான குரு பகவானால் வருமானம் அதிகரிக்கும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து லாபம் காண்பீர்கள். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். தொழில் விருத்தியாகும். வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு மேம்படும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பொன்பொருள் சேரும். சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 17, ஆகஸ்ட் 13. அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை 18, 25, 27, ஆகஸ்ட் 7, 9 மற்றும் 16. அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதும் உங்களை பாதுகாப்பார். உறவுகளிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தனஸ்தானத்தில் குரு செவ்வாய் இணைவு பெறுவதால் குரு மங்கள யோகம் உண்டாகும். செயல்கள் யாவும் ஆதாயம் உண்டாகும். இதுவரையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகும். உங்கள் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு உண்டாகும். கணவருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அரசியல்வாதிகளுக்கு மேலிட செல்வாக்கு உண்டாகும். எதிர்பார்த்த பொறுப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றமும் எதிர்பார்த்த லாபமும் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும். இழுபறியாக இருந்த விவகாரத்தில் வெற்றி ஏற்படும். புதிய பொன் பொருள் சேரும். பணவரவு திருப்தி கொடுக்கும். மேலை நாட்டு முயற்சிகள் சாதகமாகும். அந்நியரால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவோருக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். பணவரவில் இருந்த தடைகளும் விலகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 17 மற்றும் 18, ஆகஸ்ட் 14. அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை 24, 27, ஆகஸ்ட் 6, 9 மற்றும் 15. அடுத்ததாக பாதம் 1 கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சுகஸ்தனத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பதால் வேலை போல் அதிகரிக்கலாம். உங்களை கண்டு பயந்திருந்தவர்களின் கை ஓங்கும் என்றாலும் தனஸ்தானத்தில் உங்கள் குரு ராசிநாதன் செவ்வாயுடன் குரு இணைவதால் எதிர்ப்புகளை இல்லாமல் செய்வார். நீங்கள் நினைத்ததை எல்லாம் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் விலகும். அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வதால் பொறுப்பும் பதவியும் நீடிக்கும். மேலும் சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். 6, 8, 10ஆம் இடங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்படுவீர்கள். வழக்கு விவகாரம் சாதகமாகும். தொழிலில் இருந்த நெருக்கடி விலகி முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சித்தவர்களின் கனவு நனவாகும். பெண்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும். பணியாளர்களுக்கு உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற வருமானமும் வரும். விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 18, ஆகஸ்ட் 15. அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை 27, 28, ஆகஸ்ட் 1, 9 மற்றும் 10, 16. மேலும் இந்த ஆடி மாத பௌர்ணமியானது ஆடி மாதத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தில் ஏற்படும். உத்திராடம் என்பது சூரியனின் நட்சத்திரம் ஆகும். ஞாயிற்றுக்கிழமை அன்று பௌர்ணமி வருவதால் ஆடி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் சூரிய பகவானை வழிபடுவதும் சிறப்பு. பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்யலாம். இயலாதவர்களுக்கு உதவி செய்யலாம். கூழ்வார்க்கும் விழாக்களில் உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்யலாம். மேலும் ஜூலை 20ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து பௌர்ணமி திதி தொடங்குகிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி வரையும் நீடிக்கிறது. எனவே ஆடி மாத பௌர்ணமிக்கு சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை கிரிவலம் செல்லலாம்.
ஆடி மாத பௌர்ணமி சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்று அன்று முடிகிறது. ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் கூழ்வார்க்கும் திருவிழா நடக்கும். சூரியனை வழிபட்டு அம்பாள் மற்றும் சிவபெருமானையும் வழிபடலாம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.